முதல்ல இந்த கும்பகோணம் கடப்பா செய்கிறதுக்கு முதல்ல அரைக்கிற பொருளை நம்ம ரெடி பண்ணிக்குவோம். தேங்காய் கொஞ்சம், ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். ஒரு 5-6 முந்திரி பருப்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, ஒரு 2 பச்சை மிளகா. இதை முதல்ல நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றி பட்டை, 4 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3 நறுக்கின பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 நறுக்கின வெங்காயம், நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 பூண்டை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 நறுக்கின தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரே ஒரு கேரட்டை வந்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொதிக்கட்டும். இப்போ இதில் பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட ஒரு 2 உருளைக்கிழங்க வேக வச்சு லைட்டாக உடச்சி விட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப மசிச்சுக்க வேண்டாம். இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இதில் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு, பச்சை மிளகா அந்த இதை நம்ம சேர்த்துக்கலாம். அந்த விழுதை இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இந்த இதுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, நல்லா இருக்காது. இந்த பதத்துக்கு இருக்கணும். நல்லா இப்போ கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இது மேலே கொத்தமல்லியை தூவி இறக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட கும்பகோணம் கடப்பா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி, தோசையோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.